அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் நீச்சம் பெற்ற மீன ராசியில் வக்ரம் பெற்று கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும், சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனியோடு புதன் இணைந்து சஞ்சரிக்க இருக்கார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேணும். கற்றவர்களுக்கு என்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கு இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு. புதனை வணங்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவான் இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்கள் பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தன குடும்பஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் விழுவதால அந்தந்த ஸ்தான வழி பெறுகின்றன. ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார்கள். குருவோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் வீடும் சகோதர உறவுகளும் கை கொடுக்குங்க. பெரியோர்களுடைய ஆசி பலத்தினால கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால துன்பங்களை துடைத்தெறியும் ஆற்றலை தந்து சௌகரியத்தை அதிகரிக்க வகையில் கிரக நிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டுமில்லாம ராசிநாதன் 6இல் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை தருங்க. எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல அதிக கவனம் தேவை. நல்லது என்று நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு எதிராக போய்விடுங்க. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை வந்து தலைவலியை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இது ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டி வருங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசிநாதனாகிய சுக்கிரன் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் வலியுறுத்துதுங்க. கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த தடங்கல்கள் தாமத விரயங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு தீர விசாரிக்காமல் தவறான வரன்களை நிச்சயித்து விட
விட வேண்டாங்க. இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இத்தருணங்கள்ல பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள் துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். ராகு உங்களுடைய பதவிக்கு பாதுகாப்பு அளிப்பாருங்க. குறிப்பாக அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவதில் அளவோடு இருப்பது மிக மிக அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினர் இடைத்தரகர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது என்பதையும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு தவறும் பெரு பிரச்சனையில் கொண்டுவிடக்கூடுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வேலை கிடைக்குங்க. இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகு உங்களுக்கு பரிபூரண அனுகூலமான நிலையில இருப்பதால நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல முதலீடுகள்ல ஈடுபடலாங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் பிரமுகர் ஒருவருடைய ஆதரவு உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தவறான நட்புகளினாலும் உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. கூடுமான வரையில் மற்ற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருக்கத்துடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. வயலில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. இரவு நேர பணிகளின் போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. ருணரோக சத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான கவலை ஏற்படுங்க. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் குடும்ப சூழ்நிலை கவலை அளிக்கும். கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீண் கவலைகள் தேவையற்ற அலைச்சல்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.